ஹரே ஸ்ரீனிவாசா. குரு ராகவேந்திரா. கடந்த ஆண்டு 22/3/2024 அன்றைக்கி நம்ம அபிநவ ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம், அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிகிட்டு இருந்தோம் எங்களுடைய தொழிலுக்காக. ஆனால் அது பாதியிலே நின்று எந்த விதமான இதுவும் செயல்பாடு இல்லாமல் பணம் இல்லாதனால முடங்கிடுச்சு. அப்போ இதுவே கேள்விப்பட்டு இங்கே வந்து நம்ம லெட்ரு விண்ணப்பம் வந்து சாமிகிட்ட கொடுத்தோன்னா அது 90 நாட்கள் நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே ராகவேந்திர பக்தர்ன்றதுனால நான் இந்த இடத்துக்கு நான் தேடி வந்து சாமியை வந்து இது பண்ணிவிட்டு இங்கே அந்த 22/3/2024 அன்றைக்கி நாங்கள் எழுதி இந்த விண்ணப்பத்தை வந்து கோரிக்கையை வச்சுட்டு போனோம். கோரிக்கையை வச்சுட்டு போய் கூட ஒரு 2-3 மாதம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அப்போயே என்னுடைய மனைவி கூட சொல்லுவாங்க, இன்னும் எதுவும் நடக்கலையே எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, அவர் செய்வாருன்ற ஒரு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்களுக்கு லோனும் சேங்க்ஷன் ஆகிடுச்சு. உடனே மற்றவங்க எதுவும் கேட்ட இடத்துலையும் டக்குன்னு கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு மாதம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஒரு பிளான் போட்டதை விட எங்களுக்கு நல்ல சிறப்பாக அந்த இடமும் அமைஞ்சு போய் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இடம் கெஸ்ட் ஹவுஸே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது உங்கள் இடம், இந்த இடம் எப்படி வரணுன்றது உங்களுடைய இதே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை வந்து சாமி வந்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். 84 நாள் 90 நாள்ன்றது 84 நாள்லேயே எங்களுக்கு வந்து எல்லாம் முடிச்சு சாமி கொடுத்துட்டாங்க. அதுக்காக சரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி விண்ணப்பத்தை வந்து இது பண்ணிவிட்டு எல்லாரும் இங்கே வந்துருக்கு. ரொம்ப நன்றி. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. நீங்கள் சொல்லுங்கள். நாகலட்சுமி. எங்கேருந்து வரீங்கன்ற நாங்கள் கடலூர் திருவனந்தபுரத்துலேருந்து வரோம். ஒருத்தர் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனோம். என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. என்ன உடம்பு சொல்லுங்கள். என்ன உடம்பு அதான் அவங்களுக்கு வந்து இல்லை என்ன இருந்ததோ அது சொல்லுங்கள். எனக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து இப்போ 2.5 வருஷம் இல்லை, ஆனால் க்யூர் ஆகிடுச்சு. ஒரு 6 மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அதனால க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் என்ன சாப்பிட முடியல. லிக்யூடு முன்னாடி சாப்பிட்றதுக்கு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சாப்பிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உண்டானது அவர் வழி விட்டுருவார்ன்ற நம்பிக்கையில் திரும்ப வந்து அவர்கிட்ட வேண்டியிருக்கோம். கூடிய சீக்கிரம் சாப்பிடணும், எனக்கு பிடிக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறனால சரி சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோரிக்கையை வந்து திரும்பி வைக்கணும் அப்படிங்கிறது. நான் நிலவு இருக்கிறது வந்து அவருடைய ஆதரவாக தான்